Hello friends, welcome to Rainbow Feast. இன்னைக்கு ஸ்டார்டர் ரெசிபி பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்குல கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும், அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு மசாலா இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணால் தான் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும். நம்ம பால்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கையில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா மசாலாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பொட்டேட்டோ பால்ஸை இந்த மைதா மிக்சரில் டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பால்ஸையும் இதே மாதிரியே உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மசாலாலாம் நம்மளுக்கு குக் ஆகிருக்குது. வெறும் நம்மளுக்கு இந்த அவுட்டர் லேயர் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். அதனால் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் சூடாகாமல் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் லாலிபாப்பில் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. எண்ணெயே ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க பால்ஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்ஸில் டூத்பிக் குத்தி சாஸோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி கொடுத்தோன்னா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.